வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? வெளிச்சம் போகிறதற்குள் ஒரு இடத்தை அடைந்து விடலாம் மரியாளே. கவலைப்படாதே. சற்று நேரம் நான் அமர்ந்து கொள்கிறேன். சற்று தொலைவுதான் மரியாளே. கவலைப்படாதே, நான் தங்குவதற்கு சீக்கிரமாக ஒரு இடம் பார்த்து தருகிறேன். எனக்கு மிகவும் வலிக்கிறதே. கொஞ்சம் பொறுத்துக்கொள். சற்று நேரம் இங்கு படுத்துக் கொள்கிறாயா? சரி ஆண்டவனே. நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். கண்டிப்பாக உனக்கு ஒரு இடம் பார்த்து தருவேன் என்று வாக்களிக்கிறேன் மரியாளே. என்னால் முடியவில்லை ஆண்டவனே. கதவை திறங்கள், கதவை திறங்கள். யார்? என்ன வேண்டும்? இவள் என் மனைவி. பிரசவ வலியால் துடிக்கிறாள். இன்று இரவு மட்டும் தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? இல்லை இல்லை, தங்க இடமில்லை. இல்லை இல்லை, சென்று வாருங்கள். யாரது? என்ன வேண்டும்? என் மனைவி பிரசவ வலியால் துடிக்கிறாள். தங்குவதற்கு இடம் கிடைக்குமா? ஐயோ கடவுளே, சற்று பொறுங்கள். வெளியில் ஒரு பெண் பிரசவத்தில் துடிக்கிறாள். இன்று ஒரு நாள் தங்குவதற்கு நம் இல்லத்தில் இடம் கொடுப்போமா? நமக்கே இங்கு கதி இல்லை. ஒருவேளை உணவிற்கு வழி இல்லை. கிளம்பச் சொல். மன்னித்து விடுங்கள், வேறிடம் பாருங்கள். இருங்கள் இருங்கள், சற்று பொறுங்கள். சத்திரத்தில் இடமில்லை. அங்கு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் இருக்கிறது. அங்கு தங்கிக் கொள்கிறீர்களா? தாயே, மிகவும் நன்றி. இந்த இடத்தை தயார் செய்து தருகிறேன். இந்த இடத்தில் தங்கிக் கொள்ளுங்கள். என்ன களைப்பு! வயதாகிவிட்டது. இந்த இரவு நேரத்தில் நான் கீழே விழுந்தால் என்ன செய்வேன்? வயதாகிவிட்டது. முதலில் வறுமையில் இருந்தேன், செழிப்பை தந்தீர். குடிசையில் இருந்தேன், மாளிகை தந்தீர். இப்போது வயதாகிவிட்டது. இளமையை தந்தால் நன்றாக இருக்கும். ஐயையோ! எல்லோருக்கும் உதவி செய்கிறவள் நான். எனக்கு உதவி செய்ய ஒரு கரம் கூட இல்லையே. மகளே, எழுந்திரு. இந்த வயதானவளுக்கு செய்த உதவி என்றும் மறக்க மாட்டேன் ஐயா. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சத்திரத்தில் இடமில்லாத போதும் கனிவுடன் இடமளித்தாய். மனிதனாக தோன்றி எனக்கு உதவிய உன்னை விட்டுவிடுவேனோ? நீரா? மகளே, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். முதலா தேவன் மனுஷனை தேவனுடைய சாயலே படைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனோட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக மனுஷர் சாயல்லே இந்த பூமியில தோன்றாரு. அது போல இப்பவும் நம்ம கஷ்டப்படுறப்போ நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்காகவே இந்த உலகத்துல மனுஷர் சாயலே கூட இருக்கிறாரு. திடீர்னு நம்ம எதிர்பாராத டைம்ல ஒரு பர்சன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கும், திடீர்னு ஒருத்தர் மூலமா அந்த ஹெல்ப் கிடைக்கும். அது வேற யாரும் இல்ல, மனுஷருடைய சாயல்லே இருக்கிற நம்மளுடைய இயேசு கிறிஸ்து தான். ஏதோ ஒரு மனுஷ ரூபத்துல நம்ம கூட கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க.
கிவிங் லவ் டு த நீடி பீப்புள் தான் கிறிஸ்மஸோட முக்கியமான நோக்கமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. மேசியாய் சுனாயனா எமை மீட்கவே நரராயினார். மேசியாய் சுனாயனம் எமை மீட்கவே நரராயினார். சரிக மகரிக சானிதப்பா சரிக மகரிக சா சரிக மகரிக சானிதப்பா சரிக மகரிக சா. நேசமாய்ந்த காசினியோரின் நிந்தைய அனைத்தும் போக்கவே. நேசமாய்ந்த காசினியோரின் நிந்தைய அனைத்தும் போக்கவே. மாசிலான் ஒரு நீசனாகவே மாசிலான் ஒரு நீசனாகவே வந்தார் என் கதி நோக்கவே. வந்தார் என் கதி நோக்கவே. சரிக மகரிக சானிதப்பா சரிக மகரிக சா சரிக மகரிக சானிதப்பா சரிக மகரிக சா. மேசியாய் சுனாயனா எமை மீட்கவே நரராயினார். தந்தையின் சுதன் மைந்தர் பாதகம் சமஸ்தமும் அறவேண்டியே. தந்தையின் சுதன் மைந்தர் பாதகம் சமஸ்தமும் அறவேண்டியே. விந்தையாய் குடில் மீது வந்தன விந்தையாய் குடில் மீது வந்தன விண்ணுலகமும் தாண்டியே. விண்ணுலகமும் தாண்டியே. சரிக மகரிக சானிதப்பா சரிக மகரிக சா சரிக மகரிக சானிதப்பா சரிக மகரிக சா. தேவனாம் நித்ய ஜீவனாம் ஒரே திருசுதன் மனுவேலனார். தேவனாம் நித்ய ஜீவனாம் ஒரே திருசுதன் மனுவேலனார். பாவிகள் எங்கள் பாவமாறவே பாவிகள் எங்கள் பாவமாறவே பார்த்திபன் தேவபாலனார். பார்த்திபன் தேவபாலனார். மேசியாய் சுனாயனா எமை மீட்கவே நரராயினார். மேசியாய் சுனாயனா எமை மீட்கவே நரராயினார். பசசனி சரிச பசனிசா பசசனி சரிச பசனிசா பசசனி சரிச பசனிசா பசசனி சரிச பசனிசா. நல்லா தானே இருக்கும், அப்புறம் எதுக்கு ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டேங்கான்? இப்படி பொறுப்பு இல்லாம வேலை வெட்டிக்கு போகாம சுத்திக்கிட்டு திரிஞ்சா எவன் உனக்கு பொண்ணு தருவான்? நம்ம நினைக்கிறது அங்க வரைக்கும் கேட்டுருச்சா? என்ன பண்றது? சரி, போர் அடிக்குது, போய் செல்லையாவது நோண்டு. எப்படியாவது நம்ம பையனை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணும். அதுக்காக இன்னும் நான் எவ்வளோ நாளும் கஷ்டப்படுவேன். டேய் நில்லுடா. என்ன எங்க போற இப்ப நீ?
உன்கிட்ட அவசியமாக சொல்லணுமோ? உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, சரியா? சாயங்காலம் சீக்கிரம் வந்துரு, சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் இருக்கு. சர்ச்சுக்கெல்லாம் எவன் வருவான்? அங்கே நீ போ. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு. இந்த ஆள் வரானே, எதையாவது கேட்பானே, என்ன பண்ணுறது? சரி, சமாளிப்போம். எங்கடா போற? பக்கத்தில் கடைக்கு போகிறேன்ப்பா. எங்கள் ஓனோட பையனோட கம்பெனியில் உனக்கு ஒரு வேலை கட்டு வச்சுருக்கேன். அதை ஒழுங்காக போய் என்னன்னு கேட்டு வந்துடணும். சரி சரி, போகிறேன். ஆ, போயாங்கிட்டு வேலைக்கெல்லாம் எவன் போவான்? உடம்பெல்லாம் வலிக்குமே. வந்துட்டான். என்னடா? என்னடா சும்மா சுத்திட்டு இருக்க? உனக்காக உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். ஆமா, நீ என்ன வேலை பார்க்க? நான் காட்டு வேலைக்கு போறேன். காட்டு வேலை தானே பார்க்க? ஆமா. ஏதோ கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ற. போடா, வந்துட்டேன் சும்மா. என்னடா இது, போதையே இல்லை. என்னண்ணே வேணும்? சிகரெட்டு கொடுங்க. டேய், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கே போச்சுன்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா வந்தேன்ப்பா இந்த பக்கம். சும்மா வந்தியா? என்னது கையில்? என்னது என்னமோ மறைச்சு வச்சிய? என்னது? என்னடா இது? சிகரெட் 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 மிட்டாய்ப்பா இது. என்ன ஸ்மெல் வருது? என்ன வாடை? சொல்றா, என்ன வாடை? குடிச்சிருக்கியா? ஆமையா, குடிச்சிருக்கியா? என்னையா பண்ணணும் உனக்கு? டேய், ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா என்னைய புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற? உனக்காகத்தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன். என் இதயத்தையே நொறிட்டியடா. போடா, போயா அங்கிட்டு. ஏசப்பா, என் கணவர் எப்படியாச்சும் காப்பாத்திருங்க ஏசப்பா. டாக்டர், என் கணவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? தலையில தான் பயங்கரமா அடி. ஐயோ, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. 2 நாள்ல விட்டு கூட்டி போயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். அப்பா, என்னைய மன்னிச்சிருங்கப்பா. எல்லாமே என்னால தான்ப்பா. உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோ நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிறாம நான் நடந்துட்டேன்ப்பா. என்னைய மன்னிச்சிருங்கப்பா. என்கிட்ட ஏன்ப்பா மன்னிப்பு கேட்குற? உன்னை எப்படியாச்சும் நல்ல நிலைமைக்கு திருத்தி கொண்டு வரணும்னு என்னை விட நம்முடைய பரிகாரியான இயேசு கிறிஸ்து நினைச்சாரு. அதுக்காகத்தான் நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள, நம்முடைய பாடுகளை பிதாவின் இடத்தில் பரிந்து பேச தேவன் மனச சாயலானார்ப்பா. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்கும் தம்முடைய உயிரை பாவிகளுக்காக கொடுப்பதற்கும் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மையும் தெரிந்து கொண்டாருப்பா. இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோப்பா. சரிப்பா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்ப்பா. என்னைய மன்னிச்சிருங்கப்பா. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்தியம் ஜீவன் அவரே, நித்தியம் நித்தியம் அவரே. சத்திய தேவன்
கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே. எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார், எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார். தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் பள்ளியே தந்தாரே. தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் பள்ளியே தந்தாரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தையாலே கடலையும் அதட்டினாரே, ஒரே ஒரு வார்த்தையாலே மரணத்தை வென்றாரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் இன்றைக்கே உந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே மாறுமே மாறுமே, உந்தன் வாழ்வே மாறுமே. மாறுமே மாறுமே மாறுமே, உந்தன் வாழ்வே மாறுமே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே. சத்தம் ஜீவன் அவரே, நித்தம் நித்தம் அவரே. சத்தம் ஜீவன் அவரே, நித்தம் நித்தம் அவரே. சத்திய தேவனே, நித்திய ராஜனே, என்னோடு வருபவர் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. அவரே அவரே அவரே, என்றும் என்றும் அவரே. காலம் சென்று போ, காலம் சென்று போ. நீர் வாரும் நீர் வாரும், மாறு நோயம் காணவே. ஆனந்தமாக ஆனந்தமாகுவோம், ஆனந்தமாகுவோம், ஆனந்தமாகுவோம். கீழ் ஜென்மித்தராயர்கே, விண்ணில் தூயமேருதே. அவர் பாவநாசகர், சமாதான காரணர். மன்னோர் யாரும் எழுந்து, விண்ணோர் போல் கம்பீரித்து, பெத்லகேமில் கொடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள். கீழ் ஜென்மித்தராயர்கே, விண்ணில் தூயமேருதே. O Mary, rock
rock your little baby, rock your child in the stable tonight. Oh Mary, rock your little baby, rock your baby in the heavenly light. Oh Mary, rock your little baby, rock your child in the stable tonight. Oh Mary, rock your little baby, rock your baby in the heavenly light. Oh Mary, rock your little baby, rock your child in the stable tonight. Oh Mary, rock your little baby, rock your baby in the heavenly light. Oh Mary, rock your little baby, rock your child in the stable tonight. Oh Mary, rock your little baby, rock your baby in the heavenly light. அவலட்சணம், கேவலம், கருப்பி, இதெல்லாம் எதுக்கு பிறந்திருக்க? இப்படி எல்லாம் சொல்லி என்னை வெறுக்கிறாங்க. என் அப்பாவும் என்னை வெறுக்கிறாரு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் எனக்கு நடந்திருக்கு. கிறிஸ்மஸ்க்கு நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு ப்ராக்டிசஸ் பண்ணுவோம். இந்த இயர் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஏஞ்சல் கேரக்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு எப்போவுமே ஏஞ்சலுக்கு என்ன ட்ரெஸ் போடுவோம்? ஒயிட் கலர் தான் ஏஞ்சலோட ட்ரெஸ். ஸோ யார்கிட்ட கேர்ள்ஸ்டெல்லாம் ஒயிட் ஃப்ராக் இருக்கோ அண்ட் பாய்ஸ் யார்கிட்டலாம் ஒயிட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் உங்கள் நேம்ஸ் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். சரியா? ஏ எஸ்தர், நீ எவ்வளோ கருப்பா இருக்க, உனக்கெல்லாம் எப்படி ஏஞ்சல் கேரக்டர் கொடுப்பாங்க? நீ வெள்ளை கலர் ஃப்ராக் வச்சும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்கெல்லாம் பாரு, நாங்களாம் எவ்வளோ வெள்ளையா இருக்கோம். சின்ன வயசுல தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா காலேஜ்லயும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கேலி பொருளாக தான் இருக்கேன். அங்க பாரு, கருப்பி வந்துட்டா. நீ எல்லாம் காலேஜ் வரணும்னு யார் எழுதா? இந்த மூஞ்ச வச்சுட்டு காலேஜ்க்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? பெரிய அழகின்னு நினைப்பு. என்னோட அளவுக்குலாம் நீ பக்கத்திலே வர முடியாது. உன் கூட பழகினதுனால எங்க அளவும் கெட்டு போகுது. இனிமே எங்க கூட எல்லாம் பழகாதப்பா. யார் இருக்கா? நமக்கு கிடைச்ச அடிமை இவாதான். இவளை விட்டா நமக்கு கலாய்க்கிறது வேற யாரும் இல்லை. வாங்க கூட்டிட்டு போகலாம். நான் என்ன பாவம் பண்ணேன்? பொண்ணா பிறந்தது என் தப்பா? கருப்பா பிறந்தது என் தப்பா? கண்ணாடியில பார்க்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. நான் வாழ்றதுக்கு சாகனதே இல்லை. மனுஷன் சாயலானாரா? அப்போ எனக்காக ஒரு மனுஷ சாயல் எடுப்பாரா? ஏமா அழுறீங்க? உங்களை சர்ச்சில் வச்சு நான் பார்த்தேன், ரொம்ப அழுது ஜெபிச்சிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? நான் கருப்பா இருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. என் உருவத்தை பார்த்து எல்லாருமே கேலி பண்றாங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. உங்கள் பேர் என்ன? என் பேர் எஸ்தர். எஸ்தர்னு அழகான பேர் வச்சுருக்கீங்க. எஸ்தரை பற்றி பைபிளில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்குறாரு. எல்லாரையும் அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவருடைய அன்பு உங்கள்கிட்ட இருக்கும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்கும். கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்குன்னு சொல்லி பைபிளில் அழகான வசனம் உன்னத பாட்டில் இருக்குது. நான் கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. டாக்டர் உள்ள இருக்காங்க. நீங்க யாரு? நான் பிளஸ்ஸாவோட ஃப்ரெண்டு. ஓ, அந்த பேஷண்ட் பண்ணா? ஆமா. ரொம்ப சிவியரா இருக்கு. தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு. எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கணும். அவங்க என்ன குரூப்? பிளட் குரூப் தெரியுமா? ஓ நெகட்டிவ். நானும் ஓ நெகட்டிவ் தான். நீங்களும் ஓ நெகட்டிவ்? ஆமா. பிளட் கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. சரி. ஆனா அந்த பிளட் கொடுக்குற விஷயம் மட்டும் அவருக்கு தெரிய வேணாம். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ.
சாரி எஸ்தர், நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன். உன் அழகை வச்சு நான் உன்னை ரொம்ப கேலி பண்ணிட்டேன். இப்போ பாரு, என் முகத்தில் எனக்கே ஒரு காயம் வந்துடுச்சு. நான் எப்போவுமே உன்னோட வெளி தோற்றத்தை பார்த்து உன்னை கிண்டல் பண்ணியிருக்கேன். உன் உள் தோற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த டாக்டர் என்கிட்ட எல்லாமே சொன்னாங்க. சாரி, என்னை ரொம்ப மன்னிச்சிரு. டாக்டர், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை நான் பார்க்கலாமா? ஆமாம் டாக்டர், எனக்கு அவரை பார்க்க ஆசையா இருக்கு. அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் உயரமா இருப்பாரு. அவருடைய பேரு? ஆக்சுவலாக நான் தான் சீஃப் டாக்டராக இருக்கேன். வேற யாரும் எனக்கு தெரியலையே. அப்படி யாரும் இங்கே கிடையாது. ஒருவேளை ஏசப்பா எனக்காக மனுஷ சாயல் எடுத்தாங்களோ? தாலாட்டு பாடினார்
தடையை தகர்ப்பவன்